அனைவருக்கும் வணக்கம். ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி தேர்வு 6 அதற்குரிய விடைகளை இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏற்கனவே 5 மாதிரி தேர்வுகளுக்கான விடைகளை வீடியோவாக அப்லோட் செஞ்சுருக்கிறேன். அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்திய ஒரு 7 மாதிரி வினாத்தாள்கள் விடைகளை அப்லோட் செஞ்சுருக்கிறோம். அதே போல் அரசு வினாத்தாள்களான 2019, 2018, 2017, 2012, 2010 அது ஒரு 5 வினாத்தாள்களுக்கான வீடியோக்கள் இருக்குது. வீடியோக்களை முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது, கணித வினாக்களுக்கான விடைகள் தெரியல அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094 என்ற எண்ணிற்கு தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். இப்போ இந்த மாதிரி வினாத்தாள் 6 கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள் என்பது கடிகாரத்துடன் தொடர்புடையது எனில் சக்கரம் எதற்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கடிகாரத்தில் முள் இருக்கும். அப்போ சக்கரம் எதில் இருக்கும் அப்படின்னா கொடுத்துக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் தான் சக்கரம் இருக்கும். அதனால் வாகனம் அப்படின்றது தான் ஆன்சர். இது ஆக்சுவலாக அனலாகி வேர்ட்ஸ் ஒப்புமை வார்த்தைகள் அப்படின்ற தலைப்பின் கீழே இந்த வினா வருது. அடுத்தது, கிளி என்பது பறவை எனில் ஊர்வன என்பது எதற்கு தொடர்புடையது? அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் எது ஊர்வன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலை தான் ஊர்வன அப்படின்ற கேட்டகரியில் வருது. அதனால் அதான் ஆன்சர். அடுத்தது, 3வது கொஸ்டின் விடுபட்ட எண்ணை காண்க. 20, 32, 45, 59, 74 கொஸ்டின் மார்க்கு. சரி, இப்போ இந்த எண்களுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். ஸோ அப்போ 20 கூட 12 கூட்டினா 32 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது 32 கூட 13 கூட்டினோம்னா அடுத்தது 45ன்னு கிடைக்குது. ஸோ 45 கூட 14 கூட்டுறோம் அப்படின்னா 59 கிடைக்குது. அடுத்தது 59 கூட 15 கூட்டுறோம் அப்படின்னா 74 கிடைக்குது. ஸோ அப்போ 12 கூட்டியிருக்கிறாங்க, 13 கூட்டியிருக்கிறாங்க, 14 கூட்டியிருக்கிறாங்க, 15 கூட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அடுத்தது 16 கூட்டணும். ஸோ அப்போ 74 கூட 16 கூட்டுறோம் அப்படின்னா 90. ஸோ அப்போ 90ன்றது தான் அந்த கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல வரக்கூடிய விடை. இது பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல் அப்படின்ற டாபிக் கீழே வரும். ஸோ அந்த முதல் 2 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒப்புமை வார்த்தைகள் அனலாகி வேர்ட்ஸ் அதில் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் எந்த டாபிக் கீழே வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த டாபிக்ஸ் நீங்கள் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். அடுத்தது 9, 19, 40 கொஸ்டின் மார்க்கு 70, 345 இதுவும் நம்பர் சீரியஸில் விடுபட்ட எண்ணை காணுதல் அப்படின்றதுல தான் வருது. சரி, இப்போ 9 கூட 10 கூட்டினா என்ன வருது அப்படின்னா 19 வருது. சரி, அடுத்தது 19 கூட 21 கூட்டினா 40 வருது. ஓகேவா? சரி, இப்போ இங்கே 10ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? 10 2ஆல் பெருக்கி 1 கூட்டினா 21 வருது. அப்போ 21 2ஆல் பெருக்கி 1 கூட்டினா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 21 2 42, 42 1 43. அப்போ 40 கூட 43 கூட்டி பார்க்கலாம். கூட்டி பார்த்தா 83 அப்படின்னு சொல்லி வருது. சரி, 83 ஆப்ஷனில் இருக்குது. சரி, இந்த லாஜிக் பிரகாரம் அடுத்த நம்பர் வருதான்னு பார்க்கணும். இப்போ இங்கே 43 இருக்கு இல்லையா? ஸோ 43 2ஆல் பெருக்கி 1 கூட்டினா எவ்வளோ வருது அப்படின்னா 87 வருது. ஓகேவா? அப்போ 83 கூட இங்கே இருக்கக்கூடிய 83 கூட 87 கூட்டுறோம் அப்படின்னா 170 கரெக்டாக வருது. சரி, அடுத்தது 170 கூட எதை கூட்டணும் அப்படின்னா இந்த 87 2ஆல் பெருக்கி அது கூட 1 கூட்டணும். ஸோ 87 2ஆல் பெருக்குனா 174. 174ஓட 1 கூட்டினா 175. ஸோ அப்போ 175 கூட்டினீங்கன்னா 345. ஸோ அப்போ கரெக்டாக வருது லாஜிக் பிரகாரம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 10ன்னு எடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த நம்பரை 2ஆல் பெருக்கி 1 கூட்டி என்ன விடை வருதோ அதை கூட்டியிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம்
83 வந்து வருது. சரியா? ரைட். அடுத்தது 5வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்னு சொல்லலாம். சரியா? சரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடித்தல் அல்லது எழுத்தை வந்து கண்டுபிடித்தல். இப்போ வந்து இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே டி இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் அப்படின்னா இ வரும். சரி, செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது, ஹெச் இருக்குது, ஐ இருக்குது, ஜே இருக்குது. அப்போ செகண்ட் லெட்டர் வந்து கே வரும், அடுத்தடுத்த லெட்ரு. அடுத்து தேர்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, ஜே, கே, எல், அடுத்தது எம் வரும். அப்போ இகேஎம் அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 6வது கொஸ்டின் வந்து பசில் டாப்பிக்கில் கொண்டு வரலாம், புதிர் கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருவரிடம் 17 மாடுகள் இருந்தன, அவற்றில் 9 நீங்களாக மற்றவை இறந்து விட்டன எனில் மீதி இருப்பது எத்தனை? அதாவது கொஸ்டினை வந்து நீங்கள் ஒரு விழிப்பாக படிச்சிங்க அப்படின்னா அதிலே விடை இருக்குது. 9 நீங்களாக மற்றவை தான் இறந்து விட்டனன்னு கேட்குறான். அப்போ 9 தான் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ மீதி இருப்பது எத்தனை அப்படின்னா 9, அவ்வளோதான். அடுத்தது விடுபட்ட எண்ணை காண்க, அதாவது மிஸ்ஸிங் நம்பர் இந்த டயக்ராம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இதை கொண்டு வரலாம். அப்படின்னா விஷுவல் ரீசனிங் டாப்பிக்லையும் கொண்டு வரலாம். சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்குது, அடுத்தது 2 இருக்குது. இந்த 1ஐயும் 2ஐயும் பெருக்குன்னா 2. ஓகேவா? அடுத்து இந்த 2ஐயும் 2ஐயும் பெருக்குன்னா 4. அடுத்தது இந்த 4ஐயும் 2ஐயும் பெருக்குன்னா 8. அடுத்து 8ஐயும் 4ஐயும் பெருக்குன்னா 32. அப்போ கொஸ்டின் மார்க் வரத்துல என்ன வரணும் அப்படின்னா அந்த 32ஐயும் 8ஐயும் பெருக்கணும். ஓகேவா? ஸோ 32ஐயும் 8ஐயும் பெருக்குன்னா 256, அவ்வளோதான் விடை. ஓகேவா? சரி. அடுத்து 8வது கொஸ்டின், 2 மேஜைகளும் ஒரு நாற்காலியும் ரூபாய் 8400, ஒரு மேஜையும் 2 நாற்காலியும் ரூபாய் 5400 ஆகிறது எனில் ஒரு நாற்காலியினுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, இப்போ 2 மேசை. ஓகேவா? ஸோ 2 மேசைன்றதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 2x, நாற்காலின்றதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2x + y = 8400 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது ஒரு மேஜை அப்படின்னா எக்ஸு, 2 நாற்காலி அப்படின்னா 2y = 5400 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாற்காலி தான் கேட்குறாங்க. ஓகேவா? நாற்காலின்றது ஒய். அப்போ ஒய்யோட மதிப்பு தான் நமக்கு வேணும். அப்போ எக்ஸை வந்து கேன்சல் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2வது இருக்கு இல்லையா, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2x, அடுத்தது 4y = 10800 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை வந்து 2ஆல் பெருக்கியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 2x + 4y = 10800 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? 2x + y = 8400 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ இந்த கழிக்கும் பொழுது இந்த 2x கேன்சல் ஆகிடும். 4yல y போச்சுன்னா 3y அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ 3y = 10800லேருந்து 8400 கழிக்கிறீங்க அப்படின்னா 0 0, 8ல் 4 போச்சுன்னா 4, 10ல் 8 போச்சுன்னா 2. ஸோ அப்போ 3y = 2400ன்னு கிடைக்குது. அப்போ இதிலிருந்து y = எவ்வளோ வரும் அப்படின்னா 2400 3ஆல் வகுக்கணும். ஸோ 2400 3ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 800 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ y = 800. ஒய்ன்றத நாற்காலி அதான் கேட்குறாங்க. அப்போ ஒரு நாற்காலியோட விலை எவ்வளோ அப்படின்னா 800 ரூபா. அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 9வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கணங்கள் தொடர்பான கணக்குகளில் வந்து வரும். ஓகேவா? அதாவது வந்து செட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 15 நபர்கள் கொண்ட ஒரு குழுவில் 7 பேர் வந்து பிரெஞ்சு மொழியில் வாசித்தார்கள். அடுத்தது 8 பேர் வந்து ஆங்கில மொழியில் வாசித்தார்கள். 3 பேர் வந்து 2ஐயும் வாசிக்கவில்லை. எத்தனை பேர் 2ஐயும் வாசித்தனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அந்த குழுவில் இருக்கிறவங்க வந்து மொத்தம் வந்து 15 பேர், 2மே வாசிக்காதவங்க வந்து 3 பேராம். அப்போ அந்த 3 கழிச்சிடலாம். 3 கழிச்சா 12 பேர் தான் வந்து வாசித்தவர்கள். சரி, இதில் வந்து ஃப்ரெஞ்சு வந்து எத்தனை பேர் அப்படின்னா 7 பேர்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் வந்து 8 பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து 7 பேர், இங்கிலீஷ் வந்து 8 பேர். அப்போ 8 7 15 பேர் கணக்கு வருது. ஆனால் வாசித்தவங்க மொத்தம் 12 பேர் தான். ஆனால் இங்கே வாசித்தவர்கள் வந்து 15 பேர் வருது. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த வித்தியாசம் 3 இருக்கு இல்லையா, அந்த 3 வந்து 2த்தையும் வாசித்தாங்க அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அப்போ அதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். இரண்டையும் வாசித்தவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்கான். 3 பேர். ஓகேங்களா. அடுத்தது இது வந்து வென் டயக்ராம் அப்படின்ற டாப்பிக்கில் வரும். லாஜிக்கல் வென் டயக்ராம், வென் படங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த வரைபடம் நூலாசிரியர்கள், ஆசிரியர்கள், மனிதன் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள உறவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து ஆசிரியர்களாகவும் இருக்கலாம், மனிதன் வந்து நூலாசிரியாகவும் இருக்கலாம். அதே போல் ஆசிரியர்கள் வந்து நூலாசிரியர்களாகவும் இருக்கலாம், ஆசிரியர்கள் வந்து அதாவது 3மே வந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. ஸோ அதனால் கொடுத்துக்கிற ஆப்ஷனில் இ தான் வந்து ஆன்சர். ஓகேவா. 3மே வந்து தொடர்புடையது, அதனால் வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். அடுத்தது 11வது கொஸ்டின் வந்து குறிகளை மாற்றிய பிறகு போட்மாஸ் ரூல். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வந்து வரும். இதில் வந்து ப்ளஸ் என்பது பெருக்கல் எனவும், மைனஸ் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும், பெருக்கல் என்பது மைனஸ் எனவும் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறியை வந்து மாற்றிடணும். ஸோ குறியை மாற்றுறீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 16. இந்த இடத்துல வகுத்தல்ன்றதை வந்து ஸ்லாஷ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரி, வகுத்தல்ன்றது என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வகுத்தல் என்பது ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதனால் ப்ளஸ்ஸு 64 அப்படின்னு ஆகிடும். அடுத்தது மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, மைனஸ் என்பது வகுத்தல், அப்போ வகுத்தல் 4 அப்படின்னு ஆகிடும். அடுத்தது கொஸ்டினில் பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னால் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பெருக்கல் என்பது மைனஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ -4. அடுத்து லாஸ்ட்டாக வந்து கொஸ்டினில் வந்து +3ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் என்பது பெருக்கல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ பெருக்கல் 3. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிற குறிகளை வந்து மாற்றிடணும். ரைட். அடுத்தது போட்மாஸ் ரூல் படி BODMOS இதான் வந்து போட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ப்ராக்கெட் வந்து இந்த கணக்கில் கிடையாது, ஆஃப் வந்து இந்த கணக்கில் கிடையாது. அடுத்தது வந்து டிவிஷன் வகுத்தில் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 16 ப்ளஸ்ஸு இந்த 64 4ஆல் வகுக்கிறோம். 64 4ஆல் வகுத்தா 16ன்னு கிடைக்கும். ஸோ மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். -4 பெருக்கல் 3. சரி, டிவிஷன் முடிச்சிட்டோம். டிவிஷனுக்கு அப்புறம் என்னென்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த கணக்கில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ 16 ப்ளஸ் 16 3 எவ்வளோ 12 பெருக்கிக்கிறோம் 12. சரி, அடுத்தது இந்த 16 கூட்டிக்கிறோம். ஏன்னா வந்து டிவிஷன் முடித்தோம், மல்டிப்ளிகேஷன் முடிச்சிட்டோம், அடுத்து அடிஷன். ஸோ 16 32. 32 மைனஸ் 12. 32ல் 12 போச்சுன்னா எவ்வளோ 20. ஸோ அப்போ 20ன்றது தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. அதாவது குறிகளை மாற்றிய பிறகு போட்மாஸ் ரூல் அதை அப்ளை பண்ணுறீங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அந்த வரிசை பிரகாரம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் செய்யணும், அடுத்தது ஆஃப் செய்யணும், அடுத்தது டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்தது சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா. ரைட். அடுத்தது 12வது கொஸ்டினும் அதே டாப்பிக்கில் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து கொடுத்துருக்கத்தை வந்து ஃபஸ்ட் நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா. சரி, 12 வகுத்தல் 48 கொஸ்டின் மார்க் வந்து கொஸ்டினில் இருக்கிறத வந்து நான் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ 12 வகுத்தல் 48 -8 பெருக்கல் 4 அடுத்தது +4. ஸோ இதான் இதனுடைய மதிப்பு தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, 12 வகுத்தல்ன்றதை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டினில் வந்து வகுத்தல் என்பது ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும், +48. அடுத்து -8 இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் என்பது வகுத்தல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வகுத்தல் 8. அடுத்து பெருக்கல் 4. ஸோ பெருக்கல் என்பது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெருக்கல் என்பது மைனஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ -4. அடுத்தது ப்ளஸ்ஸு. ப்ளஸ் என்பது பெருக்கல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ பெருக்கல் 4. அவ்வளோதான். கொஸ்டினை படிங்க, அதில் கொடுத்துருக்குற குறியை வந்து மாற்றிடுங்க. சரி, இப்போ இந்த போட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து வகுத்தலை செய்கிறோம். ஸோ 48 8ஆல் வகுத்தீங்கன்னா 6. ஓகேவா. -4 பெருக்கல் 4. சரி, 12 + 6. இப்போ அடுத்து பெருக்கல் செய்கிறோம். நாங்கள் எவ்வளோ 16 -16. சரி, 12 6 எவ்வளோ 18. 18ல் 16 போச்சுன்னா எவ்வளோ 2. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2. அவ்வளோதான். ஓகேவா. ரைட். அடுத்தது 1லிருந்து 70 வரை உள்ள எண்களை எழுதி அதில் 2 என்கிற எண் எத்தனை முறை வருகிறது என காண்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பசில் கணக்கு மாதிரி தான். ஓகேங்களா. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சும்மா ஒரு மேக்ஸில் மோட்டிவேஷனுக்காக எதாவது கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 வரும். அடுத்து 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வரும். 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 வரும். ஓகேவா.
ஸோ 20லேருந்து ஆரம்பித்து 21, 22, 23, 24 எல்லாமே வரும். ஏன்னா எல்லாத்துலேயுமே 2 இருக்குது. 25, 26, 27, அடுத்தது 28, 29, ஓகேவா? அடுத்தது 32, அடுத்தது 42, அடுத்தது 52, அடுத்தது 62, அவ்வளோதான். இது எல்லாத்துலேயும் 2 இருக்குது. சரி, எத்தனை முறை வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பரை கவுண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, இதில் 2 முறை வருது. 4, 2, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ அப்போ 17 முறை வருது. அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, விஜயன் என்பவர் தெற்கு நோக்கி செல்கிறார். அதன் பின் 15 மீட்டர் நடந்து பின் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறார். தற்போது ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? இது வந்து ஆக்சுவலாக திசைகள் சார்ந்த கணக்குகள், டைரக்ஷன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து வருது. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தெற்கு நோக்கி போகிறார். ஸோ இந்த டைரக்ஷன் சார்ந்த கணக்குகளுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்ராம் போட்டுடணும். ஸோ எப்பவுமே வந்து டைரக்ஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது வந்து நார்த்து, அடுத்தது வந்து உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது வந்து ஈஸ்ட்டு, அப்புறம் கீழே இருக்கிறது வந்து சவுத்து, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து வெஸ்ட்டு. சரி, இப்போ கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, தெற்கு நோக்கி அப்படின்னா கீழ் நோக்கி போகிறார், இந்த டைரக்ஷனில் போகிறார். ஸோ எவ்வளோ போகிறார் அப்படின்னா 15 போகிறார். ஓகேவா? தெற்கு நோக்கி செல்கிறார். அதன் பின் 15 மீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர், மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இடதுபுறம் அப்படின்னாலே வந்து கடிகார முள்ளுக்கு எதிர் திசை அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ எதிர் திசை அப்படின்னும் போது இந்த திசையில் ஒரு 15 போகிறார். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து மறுபடியும் வந்து இடதுபுறம் திரும்பி மறுபடியும் வந்து ஒரு 15 போகிறார். இடதுபுறம்னா எதிர் திசை, மறுபடியும் இப்படி போய் 15 போகிறார். ஓகேவா? அப்போ இங்கே ஆரம்பித்தவர் இந்த இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன? இந்த டாட்டட் லைன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சதுரம் இல்லை செவ்வகம் எப்படின்னா இருக்கலாம். ஸோ அப்போ இது 15ன்றதுனால ஆப்போசிட்டில் இருக்கிறதும் 15 தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள தொலைவு வந்து 15 மீட்டர். அவ்வளோதான். அடுத்தது 15வது கொஸ்டின். எக்ஸ் என்பவர் மேற்கிலிருந்து நேராக 4 கிலோமீட்டர் செல்கிறார். பின் இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் செல்கிறார். பின் வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். தற்போது ஆரம்ப திசையிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கும் வந்து திசைகள் சார்ந்த கணக்குகள் தான். இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் போடணும். இப்போ மேற்கிலிருந்து நேராக 4 கிலோமீட்டர் செல்கிறார். மேற்கிலிருந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னா கிழக்கு நோக்கி போகிறார். இதுதான் மேற்கு. மேற்கிலிருந்து நேராக செல்கிறார்னா கிழக்கு நோக்கி போகிறாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கிழக்கு நோக்கி எவ்வளோன்னா 4 கிலோமீட்டர் வந்து செல்கிறார். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர். இடதுபுறம்னா எதிர் திசை. ஓகேவா? ஸோ அப்போ எதிர் திசைன்னும் போது இது இப்படி திரும்பி ஒரு 6 கிலோமீட்டர் வந்து செல்கிறார். அடுத்தது வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். ஸோ அப்போ நான் இந்த டைரக்ஷன்ஸ் இந்த மேலே இருக்கிற டயக்ராம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் இது வந்து உங்களுக்கு வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தெரியறதுக்கு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர். வலதுபுறம் அப்படின்னா கடிகார முள் திசை. அப்போ இந்த திசையில் இருக்கிறார், இப்படி போகிறார் 4 கிலோமீட்டர். அப்போ இங்கே இருந்தவர் இப்போ இங்கே இருக்கிறார். ஓகேவா? சரி, இப்போ இது ஆக்சுவலாக என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதை ஒரு இப்படி டாட்டட் லைனை கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி வரும். இந்த டாட்டட் மட்டும் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி வரும். இப்போ இது 4ன்றதுனால மேலே இருக்கிறதும் 4 தான். ஓகேவா? சரி, அப்போ இப்போ இந்த முக்கோணம் மட்டும் நான் டபுள் லைனில் போட்டு காட்டுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இது 6ன்றதுனால இது 6. ஓகேவா? சரி, அப்போ ஒரு செங்கோண முக்கோணம் இப்படி இருக்குது உங்களுக்கு. இது எவ்வளோ அப்படின்னா 8, இது எவ்வளோ அப்படின்னா 6. இப்போ இந்த திசை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து என்னென்னா ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் வந்து 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது வந்து கர்ணம். அப்போ நம்ம வந்து கர்ணத்தை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதான் வந்து பிதாகரஸ் தேரம். ஸோ அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் வந்து 64, 6 ஸ்கொயர் வந்து 36. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 100. ஓகேவா? அப்போ 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ? 10.
ஸோ அப்போ ரெண்டுத்துக்குள்ள இடைப்பட்ட தொலை வந்து எவ்வளோன்னா 10 கிலோமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, சியாமளா ராஜுவின் அப்பா எனது அப்பா என்று கூறுகிறாள். அப்போ என்ன அர்த்தம்? ராஜுவும் சியாமலா வந்து கூட பிறந்தவங்கன்னு அர்த்தம். அதான் கொஸ்டின் கேட்குறான். எனில் ராஜுவுக்கு சியாமலா என்ன உறவு அப்படின்னா கூட பிறந்தவங்கன்றதுனால சகோதரி, அக்காவாக இருக்கலாம், இல்லை தங்கையாக இருக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து உறவுமுறை கணக்குகளில் வரும். ரொம்ப ஈஸியான கணக்கு இது. அடுத்தது, ஒரு பெண்ணை சுட்டி காட்டி ஒருவன் சொல்கிறான், அவளின் அப்பா எனது தாத்தாவினுடைய ஒரே மகன். இப்போ தாத்தாவுக்கு ஒரே மகன், அது வந்து யாருன்னா அவளுடைய அப்பா. அப்போ அந்த ஒருவன் சொல்கிறோம் இல்லையா, அவரும் இந்த பெண்ணும் யார் அப்படின்னா கூட பிறந்தவங்களாக தான் இருக்கணும். அது வந்து ஏன்னா தாத்தாவுக்கு ஒரே பையன்தான். ஒரே பையனுக்கு பொண்ணுக்கு சொல்கிறாங்க, பொண்ணோட அப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே பையன்றதுனால அவருக்கு பிறந்ததுனால இவனும் இன்னும் அந்த பொண்ணு என்ன ஆகுது, சகோதரி சகோதரனாக தான் ஆகும். ஸோ அப்போ அந்த பெண் அவனுக்கு என்ன உறவு அப்படின்னா சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி. அடுத்து இந்த 18வது கொஸ்டின் மட்டும் நீங்களே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் வந்து கொஸ்டின்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 6 பேர் வந்து PQRST மற்றும் U வந்து ஒரு வட்ட வடிவில் ஒருவரை ஒருவர் நோக்கி உள்ளனர். P வந்து Qவுக்கு எதிராக உள்ளார். இந்த கண்டிஷன்ஸ் ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Qவுக்கு வலமாகவும் Rக்கு இடமாகவும் உள்ளார்னு ஒரு கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாருன்றதை கொடுக்கல. ஓகேவா? அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வெரிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். நான் அப்படின்னா தனியாக வாட்ஸ்அப் உங்களுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போதைக்கு நிறுத்தி வைப்போம். அடுத்தது, வேறுபட்ட ஒன்றை காண்க. 17, 27, 29, 37. இதில் 27ன்றது என்னன்னா இதால் வகுப்படும். எதால்? 3ஆல் வகுப்படும். மீதி எதுவுமே வந்து 3ஆல் வகுப்படாது. சரியா? அதனால் வந்து அதுதான் வந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இது வந்து ஃபைண்ட் த ஆட் ஒன் இல்லை ஆட் மேன் அவுட் அப்படின்ற டாப்பிக்கில் கொண்டு வரலாம். பொருந்தாத ஒன்றை கண்டுபிடித்தல், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடித்தல் அப்படின்ற தலைப்பில். அடுத்து 20வது கொஸ்டின், போர்டு என்பது EQBNC என மாறினால் CLIMB என்பது என்னவாக மாறும்? சரி, இப்போ இந்த இடத்துல இந்த போர்டுன்றத ரிவர்ஸில் எழுதியிருக்கிறேன். BOARD அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் எழுதிட்டேன். இப்போ டிக்கு அடுத்த லெட்டர் வந்து E, ஏக்கு அடுத்த லெட்டர் வந்து B, பிக்கு அடுத்த லெட்டர் வந்து C. அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபிஃப்த்து பொசிஷன். இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்கு அடுத்த எழுத்தை எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெட்டரை எழுதியிருக்கிறோம். சரி, இந்த செகண்டு, ஃபோர்த்து, ஆறுக்கு முன்னாடி வந்து Q இருக்குது. ஓகேவா? ஓவுக்கு முன்னாடி O இருக்குது. சாரி, ஓவுக்கு முன்னாடி N இருக்குது. ஸோ அப்போ இந்த செகண்டு 4ன்றதுனால ப்ரீவியஸ் லெட்டர். இல்லைனா இது வந்து +1 ஜம்ப்பு, இது வந்து -1 ஜம்ப்புன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ கிளிம்புன்றத ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ CLIMB, கிளிம்பு. சரி, இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்டருக்கு என்னது அடுத்த லெட்டர் C, ஐக்கு அடுத்த லெட்டர் வந்து J, சிக்கு அடுத்த லெட்டர் வந்து D. ஓகேவா? சரி, அடுத்தது எம்முக்கு முன்னாடி என்ன வரும்? எம்முக்கு முன்னாடி வந்து N இல்லையா? சாரி, L வருமா? எம்முக்கு முன்னாடி வந்து L. சரி, அதே போல் எல்லுக்கு முன்னாடி என்ன வரும்? K வரும். அப்போ CLJKD அதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்ரு, தேர்ட் லெட்ரு, ஃபிஃப்த்து லெட்டர்லாம் வந்து ஒரு ஜம்ப்பு, அதாவது நெக்ஸ்ட் லெட்ரு. செகண்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து இந்த மாதிரி போகுது இல்லையா, ஈவன் நம்பர்ஸ், அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் லெட்டர்ஸு, -1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து 21வது கொஸ்டின், கிளவுட் என்பது GTRKF என மாறினால் சைட் என்பது என்னவாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ கிளவுட் அப்படின்றத ரிவர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? CLOUD ரிவர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்ரு, தேர்ட் லெட்ரு, ஃபிஃப்த்து லெட்ரு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜம்ப்பு. ஓகேவா? ஸோ டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா EFG, அப்போ 3 ஜம்ப், 1 2 3 ஜம்ப்பு. அதே போல் ஓவுக்கு அப்புறம் P
QR, அதனால் ஓன்றது ஆறாக மாறி இருக்குது. அதே போல் சின்றது CDEF. ஓகேவா, 3 ஜம்ப்பு. சரி, அடுத்து செகண்ட் யூவுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா T, எல்லுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா K. ஓகேவா, அதே போல் சைட்டுன்றத ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் எழுதிடுங்க, SIGHT. இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்டர் Tக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் வந்து என்னென்னா W, 3 ஜம்ப்பு. ஜிக்கு அப்புறம் வந்து 3 ஜம்ப் வந்து J, எஸ்ஸுக்கு அப்புறம் 3 ஜம்ப் வந்து B, ஹெச்சுக்கு முன்னாடி வந்து G இருக்குது, ஐக்கு முன்னாடி வந்து H இருக்குது. அப்போ WGJHV அதான் வந்து ஆன்சர். ஓகேவா, அடுத்தது 88 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தினுடைய ஆரம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நீளமான கம்பி தான் வந்து வட்டமாக மாறுது. அப்போ வட்டமாக மாறும்போது வட்டத்தினுடைய சுற்றளவு அது. அப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து 2πr. ஸோ அப்போ 2πr = 88 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு இதிலிருந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆரம் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ 2πr = 88. ஸோ அப்போ 2 × 22/7 × r வந்து கண்டுபிடிக்கணும், = 88. ஸோ அப்போ இதிலிருந்து r = 88 × 7 / 2 × 22. ஸோ 2 22 44 அடித்தோம்னா மீள வந்து 2 44 88, அதனால் 2 வரும். ஸோ அப்போ 7 எவ்வளோ 14. ஸோ அப்போ 14ன்றது தான் வட்டத்தினுடைய ஆரம். ஓகேவா, ரைட். அடுத்தது இது வந்து ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பிக்கில் வரும். சரியா, அதே போல் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங்கில் கொண்டு வரலாம், இல்லை ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்லேயும் கொண்டு வரலாம். அடுத்தது ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களினுடைய கூடுதல் என்ன? இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி. முக்கோணத்தினுடைய பண்புகள் எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் சரி, அது சமபக்க முக்கோணம், இது சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இல்லை குறுங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், எந்த வகை முக்கோணமாக இருந்தாலும் சரி அதில் 3 கோணங்கள் இருக்கும். அந்த 3 கோணங்களினுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து 180 டிகிரி அப்படின்றத தான் வந்து டிகிரி வந்து மேலே போட்டிருக்கணும், அதை வந்து கீழே இறக்கி 0 மாதிரி உங்களுக்கு தெரியுது, அதனால் 180 டிகிரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 8 ஆட்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடித்தார்கள் எனில் அதே வேலையை 24 ஆட்கள் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் M1D1 = M2D2. ஓகேவா, ஸோ M1ன்றது 8 பேர் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, 24 நாள் வேலை செய்கிறாங்க. M2ன்றது எத்தனை பேர், 24 பேர். D2 வந்து நாம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இந்த 24க்கு 24 அடிச்சிடலாம். ஸோ அப்போ D2 = 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது 12 ஜனவரி 2004க்கும் 7 மார்ச் 2004க்கும் இடையில் உள்ள நாள்களை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, சரி. இப்போ ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னும் பொழுது இந்த 12 ஜனவரியும் சேர்க்கக்கூடாது, 7 மார்ச்சையும் சேர்க்கக்கூடாது. சரி, இப்போ ஜனவரியில் எத்தனை நாட்கள், மொத்தம் வந்து 31 நாட்கள் இல்லையா. ஸோ அப்போ அந்த 31லேருந்து இந்த 12 வந்து நம்ம கழிச்சிடலாம். ஓகேவா, 12 நாள் வந்து விட்டுடணும். ஸோ 12 கழிச்சிங்கன்னா மீதி எவ்வளோ வரும், 19 வரும். ஓகேவா, சரி. பிப்ரவரியில் எத்தனை நாட்கள் வரும், இப்போ 2004 அப்படின்றது என்னன்னா லீப் ஆண்டு. ஓகேவா, ஸோ அப்போ லீப் ஆண்டு அப்படின்னும் போது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 29 நாட்கள் இருக்கும். ஏன்னா 2004ன்றது பார்த்தீங்கன்னா 4ஆல் வகுப்படுது, 4ஆல் வகுப்படுறதுனால அது லீப் ஆண்டுன்னு சொல்கிறோம். ஸோ லீப் ஆண்டுன்றதுனால 29 நாட்கள். அதுக்கப்புறம் மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா 7ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 6 நாட்கள் தான். இடைப்பட்ட நாட்கள் அப்படின்றதுனால அந்த ஜனவரி 12 விட்டுறேன், மார்ச் 7 விட்டுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 9 9 18 6 24, மீதி 2 2 2 4 1 5. ஸோ அப்போ 54 அதான் வந்து விடை. ஓகேவா, ரைட். அடுத்தது ஒரு பையில் வந்து 8 சிவப்பு 6 நீலம் 6 பச்சை பந்துகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது, அது நீளமாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, மொத்த பந்துகள் எவ்வளோ அப்படின்னா 8 6 14 6 20 பந்து மொத்தம், அதனால் 20 வந்து கீழே போட்டுக்கிறோம். அடுத்தது நீளமாக இல்லாமல் இருக்க அப்படின்னா அப்போ பச்சையாகவும் இருக்கலாம் சிவப்பாகவும் இருக்கலாம். அப்போ 6 பச்சை இருக்குது 8 சிவப்பு இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டினா 14. ஸோ அப்போ 14/20 தான் வந்து ஆன்சர். இது ஆப்ஷனில் அப்படியே கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் ஆன்சர் சொல்லிடுறீங்க.
சப்போஸ் சுருக்கி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 7 2 14 பைத் 2 20 அப்படின்னாலும் இதுவும் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது 20 எண்களினுடைய சராசரி 59. ஒவ்வொரு எண்ணுடனும் 3ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய எண்களினுடைய சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து சராசரியில் ஒரு பண்பு இது ஆக்சுவலாக. இப்போ ஒவ்வொரு நம்பர் கூட எதை கூட்டுறாங்க அப்படின்னா 3 கூட்டுறாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய புதிய எண்களினுடைய சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னா பழைய சராசரி கூட அதே 3 நமக்கு கூட்டிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ பழைய சராசரி 59, 59 கூட 3 கூட்டினா எவ்வளோ? 62, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பின்வரும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேலண்டர் கணக்கில் வரும். இந்த 25வது கொஸ்டின் வந்து நாள்காட்டி கணக்குகளில் வரும். 26 வந்து நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் வரும். 27 வந்து சராசரி, அதாவது புள்ளியியல் தொடர்பாக சராசரி இடைநிலை முகடு அந்த தலைப்பில் வந்து வரும். அடுத்தது பின்வரும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன, இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வரும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோ வைஸில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னா 1 2 3 ரோ வைஸில் 3 சதுரங்கள் இருக்குது. காலம் வயசில் எத்தனை இருக்குது அப்படின்னா அதுலேயும் 3 சதுரங்கள் இருக்குது. அப்போ 3க்கு 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயர். ஏன்னா 3/3ன்றதுனால 3யோட நிறுத்திக்கிறோம். ஸோ அப்போ எல்லாத்தையும் கூட்டுறோம். 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ அப்போ மொத்தம் வந்து 14. ஸோ அப்போ இதில் வந்து 14 சதுரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஒரு தொடர் வண்டி 54 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் செல்கிறது. அதனுடைய வேகம் மீட்டர் பர் செகண்டில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் சிம்பிள் கான்செப்ட் இது. அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு இல்லையா, அதை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 5/18 பெருக்கணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 5/18 பெருக்கணும். ஸோ அப்போ இதை சுருக்குனீங்கன்னா 1 18 18 3 18 54. ஸோ அப்போ 3 5 எவ்வளோ? 15. ஸோ அப்போ 15ன்றது தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது 48 மாணவர்கள் உள்ள வகுப்பில் சேகர் வந்து 20வது இடத்தில் இருக்கிறான். கடைசியில் இருந்து அவனுடைய இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக இது வந்து இருக்கை அமைப்பு கணக்குகள் சொல்லலாம், இல்லை வரிசை கணக்குகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 48 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அதில் சேகர் வந்து 20வது இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதான் வந்து சேகர் இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க. அப்போ 20வது இடம்னா மேலே வந்து 19 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? ரைட்டு. இப்போ கடைசியில் இருந்து அவனுடைய இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 20 போச்சுன்னா மீதி எத்தனை பேர் இருக்காங்க? கீழே 28 பேர். ஏன்னா இது ஒரு 19, இது ஒன்று 20, இது 28 பேர் இருந்தால் தான் மொத்தம் 48 பேர் ஆகும் இல்லையா? சரி, அப்போ கடைசியில் இருந்து பார்க்கும்போது இது ஒரு 28. அப்போ எத்தனாவது இடத்துல இருக்கிறான்? 29வது இடத்துல இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, இதை வந்து வேறு மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வரிசையில் மொத்தம் 48 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ அவன் எத்தனாவது இடத்துல இருக்கிறான்? 20வது இடத்துல இருக்கிறான். அதை கழிச்சுக்கோங்க. கழிச்சுட்டு வர்ற ஆன்சர் கூட 1 கூட்டிக்கணும். ஓகேவா? 48ல் 20 போச்சுன்னா 28, 28 கூட 1 கூட்டினா 29 அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு போடலாம். இதெல்லாம் சும்மா ஒரு கோடு போட்டு இந்த மெத்தடில் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது உளவியலில் வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது வந்து கணக்கில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு இந்த 5 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வரும். அப்போ ஈக்குவலாக கேட்டாங்கன்னா 10 கொஸ்டின் கூட கேட்கலாம். இருந்தாலும் வந்து அது எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸில் இருந்து வரும். ஸோ அந்த மேக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா எளிய கணக்குகள் அப்படின்னு ஒரே ஒரு சிம்பிளாக வந்து சிலபஸில் கொடுத்துட்டாங்க. அப்போ எது வேணால் அவங்க கேட்கலாம். 6ல் இருந்து 10க்குள்ளே எந்த கணக்கு வேணால் கேட்கலாம். சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. 250ஐ 2:3 என்ற விகிதத்தில் ஏ மற்றும் பிக்கு பிரித்து கொடுத்தால் யார் எவ்வளவு அதிகம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, மொத்தம் வந்து 250 ரூபா. ஓகேவா? ஏவுக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு. பிக்கு எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்கு. ஸோ அப்போ 5ஆல் வந்து டிவைட் பண்ணுறேன். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 பங்கு கிடச்சிரும். ஓகேவா?
அப்போ ஏவுக்கு வேணும் அப்படின்னா மொத்தம் ஏவுக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு, 2ஆல் பெருக்கிறோம். ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 100 ரூபாய் கிடைக்குது. அதே இப்போ பிக்கு எவ்வளோ கிடைக்கணும்? அதே 250 5ஆல் வகுத்தீங்கன்னா 1 பங்கு, அதில் வந்து 3 பங்கு. ஸோ அப்போ 150 ரூபா. ஏவுக்கு வந்து 100 ரூபாய், பிக்கு வந்து 150 ரூபா. இப்போ யார் எவ்வளவு அதிகம் பெறுகிறார்கள் அப்படின்னா பி தான் அதிகமாக பெறுகிறார். எவ்வளோ பெறுகிறாருன்னா 50 ரூபா. அதனால் பி வந்து 50, அதான் வந்து ஆன்சர். அடுத்தது இது வந்து விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற தலைப்பில் வந்து சிம்பிள் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததும் அதே போல தான் விகிதம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வருது. 22:44 எளிய வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 22/44 ஓர் 22 22 ஈர் 22 44, அதனால் 1:2 அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்தது 76வது கொஸ்டின் வந்து 3 மணி 40 நிமிடங்கள் அப்படின்றது எவ்வளோ நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கால அளவைகள் அப்படின்ற டாப்பிக்கில் வரும். இதுவும் சிம்பிள் தான், ஒரு இல்லையா யூனிட் கன்வர்ஷன்ஸ் அவ்வளோதான். அதாவது வந்து ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம். அப்போ 3 மணிக்கு அப்படின்னா 180 நிமிஷம். இது ஒரு 180, இது ஒரு 40, ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்தமாக வந்து நிமிஷத்தில் கிடைக்கும். ஸோ அப்போ 220 நிமிஷம், அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய போலீஸ் தேர்விற்கான மாதிரி வினாத்தாள் 6க்கான கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094 இதுக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். அதே போல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதனுடைய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.